கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு இந்த சத்திய வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தேவனுடைய வார்த்தை என்னவென்று நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் பிதா நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நான் உங்களோடு இடைவிட இருக்கிறேன். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று. முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், பாவ மன்னிப்பும் அதோடு சேர்ந்து வரக்கூடிய பரிசுத்தமாகுதலும். முதலாவது பாவம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாத எல்லா காரியங்களும் அது பாவம் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. அதற்கு முன்னோடியாக நாம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். புசிக்க கூடாது என்று விளக்கின நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை முதலாவது மனுஷன் புசித்ததின் மூலமாய் பாவம் அந்த மனிதனுக்குள்ளும் இந்த உலகத்திற்குள்ளும் பிரவேசித்தது. அதன் மூலமாய் பாவ சந்ததி தோன்றினது. ஆகவே ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சிந்தப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். குற்றமில்லாத பாவமில்லாத இயேசுடைய இரத்தம் மட்டுமே ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்க முடியும். பரிசுத்தமாக்கப்படுதல் நீங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்தபடியே இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று. முதலாவது ஆசீர்வாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதோடு கூட எபிரேயர் 9வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே நாம் இன்னொரு வேத வசனத்தை ஆதாரமாய் பார்க்க முடியும். அதாவது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று. ஆகவே நாம் இந்த வேத வசனங்கள் மூலமாய் அறிந்து கொள்வது என்னவென்றால், பாவ மன்னிப்பும் பரிசுத்தமாக்குதலும் என்கிறதான மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே சுதந்திரிக்க முடியும் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை நாம் நினைவு கூர்ந்து நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.